முக்கிய செய்தி. ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்தில் சிக்கியவர்களை மீட்டு அழைத்துச் செல்ல 13 பேருந்துகள் தயார் நிலையில் நிறுத்தப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த மேலும் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். செந்தூர் எக்ஸ்பிரஸ் எனக்கூடிய அந்த விரைவு ரயிலில் ஸ்ரீவைகுண்டம் பகுதி அருகே ஒரு 500க்கும் மேற்பட்ட பயணிகள் சிக்கியிருக்கின்றனர். அவர்கள் மீட்கக்கூடிய பணிகளுக்கு வியூகங்கள் அமைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்றக்கூடிய சூழலில் தற்பொழுது அந்த பகுதிகளில் வானிலை சீரழிந்து வருவதனால ஹெலிகாப்டர் மூலமாக அவர்கள் மீட்கிறதுக்கும் அவர்களுக்கு உணவுகளும் விநியோகம் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று தேசிய பேரிடர் மீட்பு படையினர் வந்ததுக்கு பிறகாக அவர்கள் முழுவதுமாக அந்த ரயிலில் இருந்து பயணிகள் அனைவரும் தற்பொழுது மீட்கப்பட இருக்கிறதாகவும் தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் அவர்களை ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்தில் இருந்து 38 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய வாஞ்சி மணியாச்சி ரயில் நிலையத்துக்கு அழைத்து செல்வதற்காக 13 பேருந்துகள் தயார் நிலையில் இருப்பதாகவும் அந்த பேருந்துகள் மூலமாக அவர்கள் வாஞ்சி மணியாச்சி ரயில் நிலையத்துக்கு அழைத்து சென்றது பிறகாக அங்கிருந்து வாஞ்சி மணியாச்சி ரயில் நிலையத்திலிருந்து சென்னைக்கு அவர்களுக்காக பிரத்யேகமான சிறப்பு ரயில் இயக்கப்படும் எனவும் தெற்கு ரயில் அறிவித்திருக்கிறது. அங்கு சிக்கக்கூடிய பயணிகள்ல முதலில் 800 நபர்கள் இருந்த நிலையில 300க்கும் மேற்பட்டோர் மாவட்ட நிர்வாகத்தினுடைய உதவியுடன் வெள்ளம் சூழும் பொழுதே மீட்கப்பட்டிருந்தனர். பிறகு வெள்ளத்தினுடைய அளவு அதிகமாக இருந்தது காரணமாக மீதம் இருக்கக்கூடிய 500 நபர்களை மீட்பதில் தொய்வு ஏற்பட்டிருந்தது. பிறகு வானிலையின் மோசமான காரணங்களால் ஹெலிகாப்டர் உள்ளிட்டவைகளும் பயன்படுத்த முடியாத சூழல் ஏற்பட்டிருந்தது. தற்பொழுது அந்த பகுதிகளில் வெள்ள நீர் குறைய தொடங்கியிருக்கக்கூடிய சூழலில் ஹெலிகாப்டர் மூலமாக காலையில் அவர்களுக்கு உணவு விநியோகமான செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் மதுரையிலிருந்து சென்ற ரயில்வே குழுவினரும் அந்த பகுதியை சென்றடைந்திருக்கிறார்கள். உணவு, குடிநீர் உள்ளிட்டவைகளும் அங்கு இருக்கக்கூடிய ரயில் சிக்கக்கூடியவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் அவர்களும் இன்னும் ஒரு சில மணி நேரங்களுக்குள்ளாக முழுவதுமாக மீட்கப்படுவதற்கான திட்டங்கள் வகுக்கப்பட்டிருப்பதாகவும் அதற்காக ஹெலிகாப்டர் உள்ளிட்டவை பயன்படுத்தப்பட இருப்பதாகவும் தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் வந்ததுக்கு பிறகாக எந்த ஒரு ஆபத்தான நிலையும் இல்லாது மிக பாதுகாப்பான முறையில் அவர்கள் மீட்பதற்கான திட்டமிடல் நடைபெற்று வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில அவர்கள் வாஞ்சி மணியாச்சி ரயில் நிலையத்துக்கு அழைத்து செல்வதற்காக 13 பேருந்துகள் தயார் நிலையில் அந்த பகுதியில் நிறுத்தப்பட்டிருக்கின்றன. மேலும் ஸ்ரீவைகுண்டம் பகுதியிலிருந்து அவர்கள் வாஞ்சி மணியாச்சி ரயில் நிலையத்துக்கு அழைத்து சென்றது பிறகாக அவர்களுக்கு வேண்டிய உதவிகள் செய்து கொடுத்ததற்கு பிறகாக அதன் பின் அவர் சென்னை செல்ல விரும்புவதற்காக பிரத்யேகமான சிறப்பு ரயிலானது சென்னைக்கு இயக்கப்படும் எனவும் வாஞ்சி மணியாச்சியிலிருந்து புறப்படக்கூடிய அந்த ரயில் அந்த 500 பயணிகளுக்காக மட்டுமே சிறப்பான ஒரு முறையில் இயக்கப்பட இருப்பதாகவும் தற்போது தெற்கு ரயில்வே தெரிவித்திருக்கிறது.